என் பேர் முகமது இர்ஃபான். ஆக்சுவலி நான் வந்து துபாயில் எல்சிசின்ற கம்பெனியில் மெக்கானிக்கல் ப்ராஜெக்ட் இன்ஜினியராக வேலை பார்த்துட்டு இருக்கேன். ஹேண்ட்லிங், ஹெச்விஏசி, பிளம்பிங், ஃபயர் ஃபிட்டிங், ஆல் மெக்கானிக்கல் ஒர்க். ஓகே, ஸோ ஓவராலாக நீங்கள் எம்பிபி பார்த்துக்கிட்டீங்க. கிரேட். ஸோ நீங்கள் ஜேஎஸ்சி அகாடமியில் தான் இந்த 3 கோர்சஸுமே கற்றுக்கிட்டீங்களா? ஜேஎஸ்சியில் வந்து நான் 2015 என்னோட இன்ஜினியரிங் முடிக்கிறதுக்கு முன்னாடி 4th இயர்லேயே வந்து ஹெச்விஎஸ்சியில் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருந்தது கற்றுக்கணுன்றதுங்க. என்னோட ஃபேமிலி பேக்ரவுண்டும் ஹெச்விஎஸ்சியில் இருந்ததுனால ஸோ நான் ஒரு ரைட் இன்ஸ்டியூட்காக சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ நிறைய இன்ஸ்டியூட்லாம் பேசியிருக்கேன். எனக்கு ஆல்ரெடி சில நாலேஜ் இந்த ஃபீல்டு இருந்ததுனால நான் இந்த கால் பண்ணி என்கொயரி பண்ணுறப்போ சில டாபிக்ஸ்லாம் கேட்பேன். பட் எனக்கு அதில் அவங்க சொல்கிறதுல ஒரு கான்ஃபிடென்ட் வரல, நல்ல கிளாஸ் எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி. சில டாபிக்ஸ்லாம் அவங்களுக்கு என்னன்னே தெரியல. ஸோ எனக்கு ஒரு ஹோப்பே போயிடுச்சு, நான் ஒரு ப்ராப்பரான ஒரு இடத்துல போய் கற்றுப்போமா அப்படின்றதுனால. ஸோ நான் எப்படி ஒரு ரொட்டீனாக நான் செக் பண்ணிட்டு இருக்கிறப்போ இந்த இன்ஸ்டியூட் பற்றி கூகுள்லேருந்து எடுத்துட்டு அப்புறம் நான் கால் பண்ணி என்கொயரி பண்ணியிருந்தேன். என்கொயரி பண்ணப்போ நான் கேட்டேன் ஸ்டாஃப் யார் கிளாஸ் எடுப்பாங்க அப்படின்னா அவங்க வந்து டைரெக்டாக வந்து எம்டி தான் கிளாஸ் எடுப்பாங்க. அவங்களுக்கு வந்து கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 20 இயர்ஸ்க்கு மேலே இருக்குது அப்படின்றாங்க. ஸோ எனக்கு அதுதான் ஒரு பிக் இதுவாக இருந்தது. ஏன்னா அதுக்கு மாதிரி யார்கிட்டயும் இந்த இன்ஸ்டியூட் என்கொயரி பண்ணல. யாருக்கும் வந்து கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி அவங்க சொல்லலை. 15 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி ஸ்டாஃப் தான் எடுப்பாங்கன்னு சொன்னாங்க. ஸோ அவங்ககிட்ட நான் பேசி எனக்கு அந்த ஹோப் வர, அந்த கான்ஃபிடன்ஸ் வரல அதுக்கு ஜாயின் பண்ணலான்றது. அப்புறம் இங்கே அந்த மேம் சொன்னாங்க இந்த மாதிரி சார் தான் எடுப்பாருன்ட்டு, அவருக்கு கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது சொன்னாங்க. இமீடியட்டாக வந்து ஜாயின் பண்ணீங்க. அந்த சேம் டே ஃபோன் வச்சுட்டு வித்தின் ½ hour நான் வந்துட்டேன். அப்போ வந்து நான் சரி ஜாயின் பண்ணிடலான்ற ஹோப்போட வந்தேன். பட் அந்த நேரம் பார்த்து எம்டி அங்கே தான் இருந்தார் சார். அவர் என்னை பார்த்துட்டு அவர் 15 minutes என்கிட்ட பேசினாரு. ஃபர்ஸ்ட் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டாரு நான் என்ன பண்றேன்ட்டு. எந்த காலேஜ்ல இருந்து வரீங்கன்னு கேட்டாரு. இந்த காலேஜ் பிடிக்கல சார் அப்படின்னேன். இப்போதான் 4th இயர்ல இருக்கேன். முடிச்சுட்டு சேம் டைம் எனக்கு இந்த ஃபைனல் இயர்லயே வந்து ஹெச்விஎஸ்சி கிளாஸ் முடிச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னப்போ அதுக்கப்புறம் தான் எம்பி என்கிட்ட 15 minutes பேசி எனக்கு கன்வின்ஸ் பண்ணாரு. இது உங்களுக்கான ரைட் டைம் கிடையாது. ஸோ இப்போதைக்கு நீங்க ஜாயின் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் போய் உங்களோட இன்ஜினியரிங்ல ஃபோக்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க இதுக்கு வந்தீங்கன்னா கரெக்டா இருக்கும்னு சொல்லி 15 minutes கிட்ட எனக்கு அவரோட அப்போதான் 5th பேட்ச் வந்து ஹெச்விஎஸ்சி கிளாஸ் போயிட்டு இருந்தது. அதை பாஸ் பண்ணிட்டு என்ன வந்து பேசிட்டு இருந்தாரு. அவருக்கு தெரிஞ்சது அப்புறம் நான் எப்பயும் போவதில்லைன்னு சொல்லி சரி ஜாயின் பண்ணி விடுங்க அப்படின்னு அப்புறமா நீங்க ஜாயின் பண்ணேன். ஆக்சுவலி அவர் என்ன வந்து வேணான்னு சொல்லி என்னை கன்வின்ஸ் பண்ணார்ல, அதுதான் எனக்கு இன்னும் வந்து அட்ராக்ட் பண்ணிச்சு. எதுக்காக எங்கேயும் கால் பண்ணா என்னன்னா ஓகே நாளைக்கே வந்துருங்க ஜாயின் பண்ணிடலாம், ஓகே ஒரு 10,000 அமௌண்ட் பே பண்ணிடுங்க இனிஷியலா ஜாயின் பண்ணி இந்த மாதிரி தான் எல்லாம் அப்ரோச் பண்றாங்க. இவங்க வந்து நீங்க ஏன்னா இப்போ எனக்கு கிளியரா எம்டி பத்தி எதுவுமே தெரியாது. அப்பதான் வர ஒரு கேர்ள்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனை நான் பாக்குறேன். அவரோட அப்ரோச் என்னவா இருக்குன்னா நீங்க இப்போதைக்கு ஜாயின் பண்ணீங்க வேண்டாம், போயிட்டு 6 monthsக்கு அப்புறம் வாங்கன்றாரு. எனக்கு இன்னும் அதுல வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து வந்துட்டு இருக்கு. ஓகே அப்ப இதுதான் ரைட் பிளேஸா இருக்க போல. ஏன்னா இங்க எந்த விதமான இன்டென்ஷனும் இல்லை, இங்க இப்போ ஜாயின் பண்ணுங்கன்ற மாதிரி. ஸோ அதனால இங்க நான் ஜாயின் பண்ணுவேன். That's great to know, sir. So நீங்க இங்க அகாடமில படிச்சுட்டு and you went abroad. So உங்க அப்பாவோட ரெஃபரன்ஸ்ல நீங்க அப்ராட் பண்ணீங்களா இல்ல ஜேஎஸ்சி? இல்ல நான் ஜேஎஸ்சி ரெஃபரன்ஸ்ல போல. எங்க அப்பாவும் இதே ஃபீல்ட் இருந்ததுனால நான் அதுக்காக தான் பர்டிகுலர் டிசைன் கற்றுக்கணும் வந்து கற்றுக்கிட்டு நான் ஹெச்விஎஸ்சியும் பண்ணேன். அதுக்கப்புறம் பிளம்பிங்கும் பண்ணேன், ஃபயர் ஃபிட்டிங்கும் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் நான் இங்கிட்ட எனக்கு கால் வந்து நான் அது என் அப்பாவோட பி ஸ்பெசிஃபிக். ஓகே ஆனா ஜேஎஸ்சி எனக்கு எப்படி ஹெல்ப் பண்ணிச்சுன்றது நான் உங்களுக்கு சொல்றேன் டீடைலா. நீங்க இங்க இருந்து அங்க இங்க இருக்கிற கெயின் பண்ண நாலேஜ் வச்சு நீங்க அப்ராட் பண்ணீங்க. மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிக்கு போனப்போ உங்களுக்கு வாஸ் இட் டிஃபரெண்ட் ஆர் சேமா தான் இருந்துச்சா? டிஃபிகல்ட்டிஸ் ஏதாவது நீங்க ஃபேஸ் பண்ணீங்களா, ஏதாவது சேலஞ்சஸ்? இல்ல ஆக்சுவலி இந்த விஷயம் நான் அப்போ தான் ரியலைஸே பண்ணேன். எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து எல்லாமே கற்றுக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து கற்றுக்கிட்டேன். பட் கற்றுக்காதவங்க எப்படி இருப்பாங்க, எப்படின்னு நான் ஃபேஸ் பண்ணுவாங்கன்றதை நான் ஃபேஸ் பண்ணல. நான் அங்கே போனதுக்கப்புறம் நான் ஜாயின் பண்ண ஜாப்ல அதே அப்பா ஃபேஸ் பண்ணேன். ஸோ நான் எனக்கு ஒர்க் போயிட்டு இருந்தது. பட் நான் எல்லாமே கற்றுக்கிட்டு அந்த கம்பெனியில் ஒன்லி ஹெச்விஎஸ்சி தான் இருக்குது. ஸோ எனக்கு என்னோட இன்ட்ரெஸ்ட்கான பிளேஸ் அதுவாக இல்லை.
பட் அது ஆல்மோஸ்ட் அது என்னோட கம்பெனி நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், நல்லா போயிட்டு இருந்தது. பட் எனக்கு ஓவரால் எம்இபி பார்க்கலாம், அதுக்காக தான் நான் ட்ரெயின் பண்ணேன். ஸோ அதுக்கான ஒரு கண்ட்ல இருந்து அப்புறம் நான் வீட்டில் அப்பாவை கன்வின்ஸ் பண்ணிட்டு நான் வெளியே போய் நானே ஜாயின். ஏன்னா இவ்வளோ நாள் பண்ணிட்டு அப்பா ரெஃபரன்ஸ் இருக்கிறது எனக்கு பிடிக்கல. நானா ஊனா ஏதாவது பண்ணணும்ன்றது அதுக்காக நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் ஜாப் நான் அப்பா ரெஃபரன்ஸ் தான் போவேன்றது ஸ்பெசிஃபிக்காக இருந்தது. அப்புறம் நான் போயிட்டு ஃபைட் பண்ணி இல்லை நான் வெளியே நானா போய் நான் ப்ரூவ் பண்ணியா எனக்கு நான் ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இவ்வளோ கற்றுக்கிட்டது நான் எதுக்கு இந்த மாதிரி உட்காரணும். அதுக்கப்புறம் நான் வெளியே போய் இன்டர்வியூஸ் எல்லாம் வந்தது. இன்டர்வியூஸ் கொடுப்பேன். எனக்கு வந்து இன்டர்வியூஸ் வந்து ஒரு இன்டர்வியூ மாதிரியே இருக்காது. இப்போ நான் ஒர்க் பண்ற கம்பெனில வந்து ஃபர்ஸ்ட் கம்பெனில 3 இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தான் இப்போ நான் ஒர்க் பண்ற கம்பெனில வந்து நான் ஜாயின் பண்ணேன். அந்த கம்பெனில வந்து எனக்கு மெக்கானிக்கல் இன்டர்வியூ, HVAC, பிளம்பிங் ஃபுல்லா எடுத்தாங்க. எடுத்துட்டு அப்புறம் என்னோட சிவில எலக்ட்ரிக்கலும் பார்த்ததுனால ஓகே எனக்கு எலக்ட்ரிக்கல் இன்டர்வியூ எடுத்தாங்க. அதுவே எனக்கு ஒரு 45 மினிட்ஸ் போயிடுச்சு. எல்லா இன்டர்வியூ முடிச்சுட்டு எனக்கு கடைசியா ஒரு கேள்வி கேட்டாங்க, எப்படி உங்களுக்கு இவ்வளோலாம் தெரியும் அப்படின்ட்டு. அதுதான் எனக்கு வந்து இதுவா இருக்கும். ஏன்னா அது சொல்றதே எனக்கு தெரியல. ஏன்னா யூஸ்வலா ஒரு டிசிப்ளின்ல தான் ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, நீங்க எம்இபி 3லயும் ஸ்ட்ராங்கா இருந்திருக்கீங்க. ஆமா, எனக்கு என்னோட பெனிஃபிட்ஸ் என்னன்னா எனக்கு ஏன் அந்த மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா HVAC, பிளம்பிங், ஃபயர் ஃபிட்டிங் எனக்கு 3மே எம்டி தான் எடுத்தாரு. அப்புறம் எலக்ட்ரிக்கல் வந்து ரவி சார் எடுத்தாரு. அவரும் வந்து ஒரு எக்ஸலண்ட் ஸ்டாஃப். அவரு எம்டி ஒரு இருக்காரோ அது எலக்ட்ரிக்கல் அவரு. எம்டியை வந்து நம்ம என்ன கேள்வி கேட்டாலும் சரி அவர் ரொம்ப பேஷன்ஸா இது என்ன ஆனாலும் கேளு, நான் எல்லாத்துக்கும் பதில் சொல்ற மாதிரி எனக்கு என்கரேஜ் பண்ணுவேன். எதுவும் ஸ்டாப் பண்ண மாட்டாங்க. கிளாஸ் போயிட்டு இருக்கு, நீங்க ஏன் இப்போ கேள்வி கேட்குறீங்க, ஹெட் ஆஃப் தி கிளாஸ் நான் சொல்றேன் அப்படிலாம் கிடையாது. என்ன கேட்டாலும் கேளுங்க, நான் இங்க அதுக்காக தான் இருக்கேன்னு சொல்லிட்டு ஆக்சுவலி எம்டி தான் ரொம்ப என்கரேஜ் பண்ணாரு. அதனால தான் நான் வந்து HVAC முடிச்சுட்டு பிளம்பிங், ஃபயர் ஃபிட்டிங்காக போயிடக்கூடாது, இதையும் இவர்கிட்டே முடிச்சுட்டு போகணும்னு சொல்லி எல்லாம் முடிச்சிருக்கேன். நீங்க வந்து 2015ல மெக்கானிக்கல் மொத்தமா பேக்கேஜ் முடிச்சீங்க. 15ல மெக்கானிக்கல் கம்ப்ளீட்டா பண்ணேன். HVAC பண்ணேன், அது பிடிச்சா மற்றது பண்ணலாம்னு நான் ஜாயின் பண்ணது. அது நான் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் பிளம்பிங்கும் முடிச்சு இங்கேயே முடிக்கணும்னு சொல்லிட்டாரு. நான் பிளம்பிங் ஃபேப்ரிக்லாம் முடிச்சுட்டு போனேன். அது 2018ல நான் இந்த செகண்ட் கம்பெனி ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி வெக்கேஷன்ல வந்து நான் எலக்ட்ரிக்கலுக்காக கத்துக்கிறதுக்காக மட்டுமே தான் வெக்கேஷன் போனது. ஓகே, தட்ஸ் நைஸ். Now you are an NLP king only. கிடையாது, கத்துக்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்கு. பட் நம்ம somewhat good அப்படின்னு சொல்லுவாங்க. So உங்களுக்கு தெரிஞ்சவங்க இப்ப உங்ககிட்ட யாராவது நான் எந்த அகாடமி போய் படிக்கலாம், எனக்கு எப்படி நாலேஜ் எந்த இதுல கெயின் ஆக முடியும் அப்படின்னு யாராவது கேட்டா நீங்க கண்டிப்பா CSC ரெஃபர் பண்ணுவீங்களா? 100% நான் பண்ணது இங்கதானே. பாருங்க, இப்போ நான் எங்க ஒர்க் பண்றேனோ அங்க வந்து சொல்ல போனா நான் ஒரு டாப் இன்ஜினியரா இருக்கேன். ஆனா எனக்கு தெரியும் என்னோட பேக்ரவுண்ட் நான் என்னன்றது. நான் ஸ்கூல் காலேஜ்லாம் அந்த அளவுக்கு நான் பிரைட்லாம் கிடையாது. நான் என்ன கத்துக்கிட்டேனோ அது எல்லாமே இங்க கத்துக்கிட்டது தான் சார் கிட்ட. ஸோ அதுதான் எனக்கு ஸ்ட்ராங்கான பேஸு.